அது இன்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு ஹார்ட் பிரேக்கிங். இப்படி ஆகும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கார் வாங்கி ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. அண்ட் இந்த இன்சிடென்ட் நடக்கிற 2 மந்த்ஸ் கூட ஆகலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ லைட்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன். நைட்டு ஒரு 9:30 ஆகுது. அது இன்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு ஹார்ட் பிரேக்கிங் இன்சிடெண்ட் நம்ம காருக்கு. இப்படி ஆகும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம கார் வாங்கி ஒரு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. அண்ட் இந்த இன்சிடென்ட் நடக்கிற 2 மந்த்ஸ் கூட ஆகலை. நாசர் ரியல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது உண்மைன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ தான் தெரியுது. என்னென்னா, நம்ம காருக்கு வந்து நம்ம ஸ்டிக்கர் ஒட்டலாம். 2 மந்த்ஸாக அந்த ஸ்டிக்கர் ஒட்டலாம். நம்ம அப்பா தான் ஒட்டுற ஸ்டிக்கர். நம்ம விழுப்புரம் தான் அம்மா வீடு. ஸோ நம்ம சொல்லி கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் வச்சு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு 2 இயர்ஸ் கிட்ட ஆகுது. கன்சீவ் ஆனதுக்கப்புறம் நான் போகவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஒட்டிட்டு வரலாம் சொல்லிட்டு அங்கே போயிட்டு நம்ம கார் வாங்கலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரே ஒட்டலை. 2 மந்த்ஸ் ஆகுது. அதெல்லாம் நம்ம விழுப்புரம் போயிட்டு அப்படியே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு அம்மா வீட்டில் இருந்துட்டு வரோம். நம்ம விழுப்புரம் சந்தோஷ் ஸ்டிக்கர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம கடை தான். அப்படியே போயிட்டு பாப்பாவோடைய நேமு, கண்ணாடிக்கு அந்த ஃபிலிமு எல்லாத்தையும் போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நான் போகவே இல்லை. இப்போ தான் போகிறேன். சரி, பிஸி ஓட்டிகிட்டு இருக்காரு. பாப்பா குட்டி எங்கள் சுத்தமாக அடங்கவே மாட்டுறாங்க. ஒரு ஹாய் சொல்லு. சத்துக்கு கலக்கத்தில் வர்றதையும் பாப்பாவுக்கு சத்து மாவு காலி ஆச்சுன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்துட்டு சத்து மாவு பாப்பாவுக்கு ரெடி பண்ணிட்டோம். சத்து மாவு வந்து எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு ஷார்ட் ரீல் வந்து போடுறேன். இதுக்கு நான் நேற்றே பச்சை பயிரும் கேழ்வரகு நல்லா கழுவிட்டு வெயில காய வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் கொஞ்சம் வேலை இருந்ததுனால பாப்பா வந்து சைக்கிளை உட்கார வச்சுட்டேன். அவள் அதில் இருந்தால் மட்டும் நம்ம வேலை செய்ய முடியும், இல்லைன்னா நம்மளை வேலையை செய்ய விட மாட்டான். இதுக்கு நான் வந்து மக்கானா, அவல், அப்புறம் வந்து ஓட்ஸு, பாதாம், பொட்டுக்கடலை, அதாவது வாசனைக்காக வந்து ஏலக்காய், அப்புறம் வந்து மல்லாட்டை இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அரைப்பேன். அமாவாசைன்றதுலாம் நான் வந்து காலையிலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பா யானையிலே தூங்கிட்டு இருந்தா, அவளை அப்படியே தூக்கிட்டோம். ஆனால் அவள் என்ன பண்ணிட்டா, அவள் எழுஞ்சிட்டா. காட்டில் போகவே அவள் எழுஞ்சிட்டா. நாங்கள் போயிட்டு வரக்கலாம். எப்படின்னா, நம்ம மேலே சன்ரூஃப் இருக்குது பார்த்தீங்க, கிளாஸை மோஸ்ட்லி நாங்கள் ஓப்பன் பண்ண மாட்டோம். நான் சரி இப்படி ஈவினிங் ஆகிட்டு நம்ம பாப்பாவுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாக்காக ஓப்பன் பண்ணால் ஃபுல்லாக வந்து இப்படி கிராக்காக ஆச்சு. ஸோ நான் பார்த்து ஓகே, நம்ம அப்பா ஏதோ ஃபிலிம் ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்காங்க போல இருக்கேன்னா அப்படின்னு நினச்சிட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வீடு விட்டு உடஞ்சிடுச்சு போல இருக்குது. என்னைக்கு இல்லாமல் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நல்ல காற்று மழை போல இருக்குது. மரத்தை நிழலில் விட்டு தான் அன்றைக்கி ஒட்டினாங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 hour தான் இருக்கும். நான் சரியான காற்று, நல்ல மழை. ஸோ அப்போ வந்து கழி வந்து மேலேருந்து கீழே விழுந்துட்டுருக்கு. ஒரு கழி, நல்லா இது கழி தான். ஸோ உள்ள ஸ்டிக்கர் ஒட்டக்க யாருக்கும் தெரியல, பிறகு கவனிக்கலை. ஸோ அவங்களும் கவனிக்கலை, நாங்களும் கவனிக்கலை. அது ஒட்டக்குள்ளே வரக்குள்ளே பார்த்தா தான் தெரியுது. இப்போ நம்ம கார் பார்த்திங்கன்னா ஷோரூமில் தான் விட்டுருக்கோம். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 15 days ஆகும்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அந்த கிளாஸ் மட்டும்தான் நம்மளுக்கு உடஞ்சிருக்கு. அந்த கிளாஸ் மட்டுமே ஒரு 48,000 ஆகுது எஸ்டிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனால் இது நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம கார் வாங்கி 2 months தானே ஆகுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்மளுக்கு. ஏன்னா இந்த கார் இதுக்கிடையில் என்ன ஆச்சுன்னா, பாண்டியில் மழை வேறு என்றைக்கு இல்லாமல் அன்றைக்கி நம்ம கார் விட்டுட்டு வரக்குள்ள பாண்டியில் மழை வந்துடுச்சு. மழை இப்போ பெஞ்சு அப்படின்னா உள்ளே வந்து தண்ணி இறங்கிட்டு எங்களுக்கு அதுவே ஒரு பயம். நம்ம சீட்டு கவர் கூட எதுவுமே போடலை. நம்ம கார் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே இருந்தது. நம்ம சீட்டு கவர் எதுவுமே போடலை. எங்களுக்கு ஒரு பயம், ஐயோ உள்ளே தண்ணி இறங்கிடுச்சுன்னா என்ன ஆகுறது சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப பயம் ஆகிடுச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், நம்ம கால் பண்ணி அவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண இந்தமாரி. அது ஓப்பன் ஸ்பேஸ் எல்லாமே வந்து அதான் ஓப்பன் ஏரியாவில் தான் கார் நமக்கு நிறுத்தி வச்சுருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் இந்தமாரி இப்போ கவர் பண்ணிடுன்னு சொன்னால் அவங்க ஓகே, அவங்களே என்ன பண்ணாங்க, ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம எல்லாமே கவர் பண்ணி வச்சிடுறோம், உள்ளே வந்து தண்ணி இறங்காது, கார் நம்மகிட்ட சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் உயிரே வந்து எங்களுக்கு நைட்லாம் தூக்கமே ஆக்சுவலாக கிடையாது. எங்களுக்கு எப்படா ஆக்சுவலாக கார் வரும் தான் இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம 2 monthsன்றப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம இந்த கார் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். இது நமக்கு ஒரு ரொம்ப நிறைய பேருக்கு நிறைய கனவு, இது கனவாகவே இருக்குது. அப்படின்னாக்கா இப்படி ஆனால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு அந்தமாரி வேணும்னு சொல்லிட்டு அந்த காரே வாங்கணும். அது பாப்பாவுக்கு மெயினாக என்னை விட பாப்பாவுக்காக தான் வாங்கணுமே. அது உடஞ்சிச்சுன்றப்போ இன்னும் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அது நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்து நம்ம வீடியோஸ் போகக்குள்ள நம்ம நல்லா வியூஸ் போச்சு. பட் அதில் வந்து ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணுற மாதிரியே வந்து நம்மளுக்கு கஷ்டப்படுத்த மாதிரி நம்மளுக்கு கமெண்ட்ஸ் தான் போட்டாங்க.
ஸோ அதையும் தாண்டி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு அது ரொம்பவே என்ன சொல்ல உங்ககிட்ட அதுதான் ஷேர் பண்ணேன். அது இப்படி ஆகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை.